இன்றைய தகவல். பொதுவாக எங்களுடைய ஜாதக அமைப்பிலே நாங்கள் லக்னம், தனஸ்தானம், ஜெயஸ்தானம், சுகஸ்தானம், பஞ்சமஸ்தானம், ரோகஸ்தானம், களத்திரஸ்தானம், அட்டமஸ்தானம், பாக்கியஸ்தானம், ஜீவனஸ்தானம், லாபஸ்தானம், சுபவரியஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற 12 ஸ்தானங்களை சொல்லுகின்றோம். இந்த 12 ஸ்தானங்களுக்கும் உரிய கிரகங்களுடைய தன்மைகளை பார்க்கின்றோம். எந்தெந்த கிரகம் எங்கே இருக்கின்றார்கள், அந்த கிரகம் இருக்கின்ற வீட்டினுடைய அதிபதி கிரகம் எங்கே இருக்கின்றார், அந்த அதிபதி இருக்கின்ற நிலை என்ன, மரபு ஸ்தானமா, கேந்திரஸ்தானமா, ஆட்சி உச்ச நிலையா, நீச நிலையா என்று பல பிரிவுகள், பல விடயங்களை ஜாதகங்களில் நாங்கள் ஆராய்கின்றோம். இவற்றின் மூலமாகத்தான் அவருடைய ஜாதகத்தினுடைய பலாபலங்கள் அலசப்படுகின்றன, அவருடைய பலாபலங்கள் கூறப்படுகின்றன. இதிலே பல பாகங்கள், பல பிரிவுகள் உண்டு. அன்றைய நாளிலே நடக்கின்ற விடயங்களுக்கெல்லாம் அன்றைய மகாரிசை, அவருடைய அன்றைய நாள் நட்சத்திரங்கள், அன்றைய ராசி நிலைகள், அன்றைய கோசாரங்கள் என்று பல விடயங்கள் இருக்கின்றன. எனவே இவையெல்லாம் தவறாமல் நம்மை சார்ந்து கொண்டிருக்கின்றன. அதற்குரிய பலாபலங்கள் நம்மோடு சேர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கின்றது. நாம் அவற்றை நன்மைகளையும் வரவேற்க வேண்டும், பிரச்சனைகளையும் வரவேற்க வேண்டும், சிரமங்களையும் வரவேற்க வேண்டும், அதிர்ஷ்டங்களையும் வரவேற்க வேண்டும். எல்லா விடயங்களையும் நாங்கள் அதற்கேற்ப எங்கள் மனங்களை பக்குவப்படுத்தி செயல்படுத்தி கொண்டிருக்க வேண்டும். அதுதான் ஜாதகத்தினுடைய வெற்றி. எங்களுக்கு நிறைவான நல்ல அதிர்ஷ்டங்கள் கிடைத்தால் கூட நாங்கள் பெரிதாக அதை பெரிதப்படுத்தி கொண்டாடக்கூடாது. எப்பொழுதுமே வாழ்வியல் என்பது அழகான ஒரு வரம். அந்த வரத்தை நாங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். கிடைப்பதையும் கிடைக்கப் போவதையும் கிடைத்து கொண்டு இருப்பதையும் அந்த சிறப்போடு, அந்த வரையறையோடு நாங்கள் வைத்து கொண்டோமானால் தான் வாழ்க்கை மேன்மையாக இருக்கும். எனவே இந்த 12 ஸ்தானங்களுக்கும் உரிய அந்த பலாபலங்கள் நமது வாழ்வியல் சுழற்சியோடு தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. அவற்றையெல்லாம் நாங்கள் அனுசரித்து அதற்கேற்ப எங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது தான் புத்திசாலித்தனமானது. மனதை நிறைவாக திடமாக வைத்துக்கொள்ளக்கூடிய தன்மைகளை தரக்கூடியது. அதை மனதிலே கொண்டு செயல்படுவோம். நன்றி.